Hello students, in 11th Business Mathematics, Chapter 3, Exercise 3.3, Pair of Straight Lines. Combine the equation of the pair of straight lines ax squared plus 2hxy plus by squared plus 2gx plus 2fy plus c equal to 0. Angle between the pair of straight line passing through the origin x and y வராது ax squared plus 2hxy plus by squared equal to 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து ஆரிஜினாக இருக்கும்போது கேன்சல் ஆகிடும். வெறும் ax squared plus 2hxy plus by squared equal to 0. செகண்ட் டிகிரி மட்டும்தான் வரும். ஸோ tan theta என்னென்னு பார்த்தீங்கன்னா modulus of 2 times square root of h squared minus ab divided by a plus b is the formula. Angle between pair of straight line. Note, if the straight lines are parallel, then h squared equal to ab or h squared minus ab equal to 0 ன்னு சொல்லலாம். If the straight lines are perpendicular, then coefficient of x squared a plus coefficient of x squared b equal to 0 or coefficient of x squared a plus b equal to 0 ன்னு சொல்லலாம், இல்லை coefficient of x squared plus coefficient of y squared equal to 0 ன்னு சொல்லலாம். Condition for general second degree equation to represent the pair of straight line ax squared plus 2hxy plus by squared plus 2gx plus 2fy plus c equal to 0 to represent the pair of straight line. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஒரு pair of straight line ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா abc plus 2fgh minus af squared minus bg squared minus ch squared. அதாவது abcயும் plus 2fgh ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் af squared, நம்ம ஃபோர்த் டேர்ம் வந்து மைனஸ் bg squared, அடுத்த டேர்ம் வந்து மைனஸ் ch squared equal to 0 வந்துடும். இந்த கண்டிஷனை டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதலாம். a டிட்டர்மினன்ட் ahg hbf gfc equal to 0. ஸோ மேலே இருக்க கண்டிஷனும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிட்டர்மினன்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணி நம்ம இதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ணலாம். Exercise 3.3, given ax squared plus 5xy minus 6y squared plus 12x plus 5y plus c equal to 0 is pair of perpendicular straight line. Condition for pair of perpendicular straight line is coefficient of x squared plus coefficient of y squared equal to 0. இப்போ ஏன்ற இடத்துல ஏ தான் இருக்குது, பின்ற இடத்துல -6 இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணால் a minus 6 equal to 0, that is a equal to 6. ஸோ அந்த ஏன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஏன்றது தெரிஞ்சது, 2hன்றதுல 5 இருக்குது, அதனால் h is equal to 5/2 minus 6b and 2g equal to x, 2g equal to 12xன்னு வரும். ஸோ g equal to 6, 2f equal to 5, f equal to 5/2ன்னு வந்துடும். கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் என்னன்றது நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். abc plus 2fgh minus af squared minus bg squared minus ch squared equal to 0. அந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது எதுக்காகனா சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 6 into minus 6 into c plus 2 into fோட வேல்யூ 5/2, ஜியோட வேல்யூ 6 அண்ட் ஹெச்சோட வேல்யூ 5/2 minus 6 ஏவோட வேல்யூ f squared 5/2 whole square 25/4 minus 6, ஆல்ரெடி b வந்து ஒரு மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். g வந்து 6 squared 36 minus c தெரியாது, ஹெச்சோட வேல்யூ 5/2, ஸோ 25/4. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 36c ப்ளஸ் 75 மைனஸ் 150/4 ப்ளஸ் 216 மைனஸ் 25/c ஈக்குவல் டு 0ன்னு வருது. டிக் பண்ண ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்ணிக்கிறேன். 75ல் 216 எடுத்தோன்னா ஆட் பண்ணால் 291. அப்புறம் மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றா வச்சுக்கிறேன். ஓவரால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்னா எல்சிஎம் எடுத்துறேன். நான் எல்சிஎம் எடுத்த பிறகு சிம்ப்ளிஃபை பண்ணால் என்னோடய ஆன்சர் வந்து 6 கிடைக்குது. ஸோ 1014 டிவைடட் பை 160 டிவைட் பண்ணால் சியோட வேல்யூ 6 கிடைக்குது. ஸோ இந்த சம்மில் நம்ம ஏ வேல்யூ வந்து கண்டிஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். சி வேல்யூ கண்டிஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் இட். இன் செகண்ட் சம் 12x squared minus 10xy plus 2y squared plus 14xy minus 5y plus 2 equal to 0. இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோட கம்பேர் பண்ணுங்கள். இன் பிளேஸ் ஆஃப் a equal to 12, b equal to 2, 2h வந்து minus 10, h வந்து minus 5, 2g equal to 14, then g equal to 7, 2f is equal to minus 5, then f is equal to minus 5/2, c equal to 2. கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. 223 minus 223 0. ஸோ hence the given equation represent the pair of straight line. கொடுத்துருக்க சமன்பாடு வந்து ஒரு ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதோட செகண்ட் ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணணும். இந்த சம்முக்கு நம்ம செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால்
இதில் செகண்ட் டிகிரி மட்டும் எடுத்துக்கிறோம். 12x² - 10xy + 2y² எடுத்துக்கிறீங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 டேர்ம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலி வந்து நம்ம மொத்த ஈக்குவேஷனும் நம்ம எடுத்துக்கிறோம். மொத்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது x², xy, y², அடுத்து x, y கான்ஸ்டன்ட். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட x, y, xyல 2 ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான் மிஸ் ஆகுது. அதனால தான் அந்த டேர்மோட எல்லுன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டையும் எம்முன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த கான்ஸ்டன்ட்டோடு இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வரணும் அப்படின்னா இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் தேவை, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் தேவை. ஸோ இந்த xy டேர்மோட ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 2 பக்கமும் ஈக்குவேட்டிங் த லைக் டேர்ம் மைனஸ், அதாவது 14. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட டேர்ம்ஸ் எப்படி வரும்ன்றதை நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். எல் டேர்மு எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரும். அதே போல் எம் டேர்ம் இங்கே இருக்க எக்ஸோட மல்டிப்ளை வரும். m into x term, l into x term, we will get coefficient of x in the right hand side. இங்கே ஆல்ரெடி coefficient of x தனியாகவே நமக்கு தெரியுது. ஸோ 14, 6l, 2m எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7, 3l, 1ன்னு வந்துடும். அதே போல் yக்கு வந்து -5, l into y, m into y, l into y, m into y, அது போல் l into -2, m into -1, அதனால் -2l, -1 எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். அண்டு கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 இருக்குது இந்த பக்கம். ஸோ இந்த 2 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதனால் LM = 2. 1 and 2 சால்வ் பண்ணுறீங்க, m வேல்யூ கேன்சல் ஆகிடுது. 3l - 2l, l = 2. சப்ஸ்டியூட்டட் இன் 3, 2 into m = 2, then m = 1. So separate equations are 2x - y + 2 = 0, 6x - 2y + 1 = 0. அதாவது இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இப்படி இருக்குது. இதோட தனித்தனி சமன்பாடுகள் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன். ஸோ கம்பைன்ட் ஈக்குவேஷன்லேருந்து இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அது ABC + 2FGH - AF² - BG² - CH² = 0. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதாக பார்த்தோம், செக் பண்ணோம், அது முடித்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி மட்டும் எடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் +l + m ஆட் பண்ணுறோம். ஏன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு x², y², xy இருக்குது. x, y கான்ஸ்டன்ட் வரணும்னா அந்த LM தேவைப்படுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஈக்குவேட்டிங் லைக் டேர்ம்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் வரும். அதுலேருந்து நம்ம LM வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். LM வேல்யூ தெரிஞ்சால் நம்மளுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன் வந்துடும். இந்த செப்பரேட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்க்க வேணாம். If you have any doubt, you can multiply both the equation. லாஸ்ட் டைம் பார்த்தாலே இது 1 into 2 அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதே மாடலில் எக்ஸாம்பிள் 3.13 இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4x² + 12xy + 9y² - 6x - 9y + 2 = 0. Comparing with the pair of straight line equation, a = 4, 2h = 12, h = 6, b = 9, 2g = -6, g = -3, 2f = -9, f = -9/2, then c = 2. இது வந்து கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் பேரலல் ஸ்ட்ரைட் லைனாக செக் பண்ணோம். தட் இஸ் h² = ab ஆர் h² - ab = 0. எப்படியோ மாற்றி எழுதிக்கலாம். ஹெச்சோட வேல்யூ 6², a வேல்யூ 4, b வேல்யூ வந்து 9. ஸோ 6² 36, 4 × 9 36, 36 - 36 = 0. The given straight line represent the pair of parallel straight line அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் டிகிரி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் டிகிரி 4x² + 12xy + 9y². இதை எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். இந்த பேரலில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஈக்குவேஷனும் ஒன்றா தான் வரும். ஸோ ஏன்னா பேர் ஆஃப் பேரலல்னும் போது ஒரே ஈக்குவேஷன் தான் வருவாங்க. 2x + 3y, 2x + 3yன்னு வருது. அதை 2x + 3y ² எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். x², xy, y², x, y கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம் அப்படியே எழுதிக்கலாம். போன சம்மில் நம்ம LM ஆட் பண்ணோம். இங்கே அப்படி பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்ம் மட்டும் இதை எழுதிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே இந்த பக்கமும் எழுதிக்கிட்டு இதிலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம், -3 காமனாக எடுத்தால் 2x + 3y, இந்த +2 தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துலேருந்து -3 காமனாக எடுத்திங்கன்னா 2x + 3y, இங்கேயும் 2x + 3y, இங்கேயும் 2x + 3y. ஸோ substitute 2x + 3y = some constant, that is m. Then this is become m² - 3 × m + 2ன்னு கிடச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா m - 2, m - 1 வரும். வாட் இஸ் m? 2x + 3y - 2. வாட் இஸ் m again? 2x + 3y - 1. ஸோ 2 பேரலல் ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும், ஒய் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும், கான்ஸ்டன்ட்டில் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல -2 இங்கே -1, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும்.
ஸோ அதனால் pair of parallel வந்தாங்கன்னா h squared equal to ab or h squared minus ab equal to 0 அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுமாதிரி செகண்ட் டிகிரி எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ஒரே ஈக்குவேஷன் 2 வாட்டி வரும், அந்த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 பக்கமே எழுதுங்க. அந்த எக்ஸ் ஒய் டேர்ம்லேருந்து காமனாக ஏதோ ஒரு டேர்ம் பண்ணுங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிற டேர்மே தான் வரும். அப்போ அதுக்கு எம்ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், டீன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், அதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். திருப்பி வாட் இஸ் டி அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பேர் ஆஃப் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பேர் ஆஃப் பேரலல்னால் இது மாதிரி வரும். ஸோ இது மேலே இருக்கிறது தான் பேர் ஆஃப் பேரலல் சொல்லுவாங்க. பேர் ஆஃப் பர்பண்டிகுலர்னால் இப்படி வரும். ஸோ இதே மாடலில் இருக்க ஒரு சம் வந்து எக்ஸாம்பிளில் இருக்குது. எக்ஸாம்பிள் 3.14 that is also a 5 mark question. Try this sum. and separate equation நம்ம எழுதிட்டோம். இப்போ 3x squared minus 5xy minus 2y squared plus 17x plus y plus 10 equal to 0. Comparing with the pair of straight line equation, a is equal to 3, h is equal to minus 5 by 2, b is equal to minus 2, g is equal to 17 by 2, f is equal to 1 by 2, c equal to 1. We have to find the angle between the pair of straight line. The formula is theta equal to tan inverse modulus 2 into square root of h squared minus ab divided by a plus b. h 5 by 2 the whole square, 25 by 4 minus ab, 3 into minus 2, a plus b 3 minus 2. So 25 by 4 plus 6 LCM எடுத்திங்கன்னா 49 by 4, 7 by 2 வரும். 7 by 2 into 2 is nothing but 7. So theta equal to tan inverse of 7 is the angle between the pair of straight line. In this model, example 3.11 is there. So you try this 3.11 also. So given separate equation 2x plus y minus 1 equal to 0, x plus 2y minus 5 equal to 0. ஸோ அதில் வந்து என்ன கேட்குறாங்க, கம்பைண்டு வேணும். இதுக்கு முன்னாடி கம்பைண்டு கொடுத்து செப்பரேட் ஈக்குவேஷன் கேட்டாங்க, இப்போது செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்து கம்பைன் கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லோப்பு m1 அண்ட் m2 அது 2 ஸ்லோப் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் த ஸ்லோப் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, m1 plus m2 is equal to minus 2h by b. ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து m1 into m2 equal to a by b. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்லோப்பு இன்னொரு ஸ்லோப்புக்கு டபுள் மடங்காக இருக்குது. அப்போ m2 equal to 2m1 எடுத்துக்கலாம், இல்லை m1 equal to 2m2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சம் ஆஃப் த ஸ்லோப்பில் எடுத்து போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m1 plus m2 is equal to 2m1 is equal to 2h minus 2h by b. 3m1 is equal to minus 2h by b. m1 is equal to minus 2h divided by 3bன்னு வந்துடும். அடுத்து m1 into m2 that is a by b. m2 2m1, so 2m1 into m1 that is 2m1 squared, 2 into m1 square minus 2h divided by 3b the whole squared. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா, அதை ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் 4 into 2 8h ஸ்கொயர்னு வந்துடும். 9b ஸ்கொயர், bb கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ 9b கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8h ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 9ab நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஒன் ஆஃப் த ஸ்லோப் இஸ் டுவைஸ் தட் ஆஃப் த அதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ சம் ஆஃப் த ஸ்லோப்பு ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரூவ் தட் சம் நம்மளால் போட முடியும். த்ரைஸு டுவைஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ த்ரைஸ்னால் m1 is equal to 3m2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை m2 equal to 3m1 கூட எடுத்து போகலாம். நெக்ஸ்ட் 3.15 x squared plus 4xy plus y squared equal to 0. அதில் வந்து நீங்கள் AHB கண்டுபிடிச்சிருங்க. ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். ஸோ ஆன்சர் tan inverse of root 3ன்னு வருது. tan அப்போ root 3னா pi by 3 60 டிகிரி, அதனால தான் pi by 3 போட்டிருக்கோம். ஸோ இந்த சம்மில் வந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த கண்டிஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நான் வந்து இந்த ஏபிசி மைனஸ் 2FG அந்த மெத்தட் போடாமல் நான் டிட்டர்மினன்ட் மெத்தடில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மெத்தட்லையும் இந்த சும்மா ட்ரை பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தடில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ ஐ காட் திஸ் ஸ்டெப். அதுக்கப்புறமா அதை சிம்பிளிஃபை பண்ணனா k is equal to minus 22 is the final answer. ஸோ இந்த சம்மோட exercise 3.3 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம exercise 3.4 பார்க்கலாம். தேங்க்யூ.